ஸோ வேர்ல்டு வைட் 195 கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கான நேஷ்னல் anthem இருக்கும்ல, அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் anthem அவங்க லாங்குவேஜ்லேயே வந்து நான் கற்றுட்ருக்கேன். சேர்ந்ததே நம் ஜீவனி சுந்தரி கண்ணாளொரு சேரி சொல்லடி இந்நாள் நல்லதே. நிறைய ரெக்கார்ட்ஸ்க்கு உங்களோட நேம் கொடுத்துருக்காங்க சொன்னாங்க. என்னென்ன புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்? லைக் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி 98 லாங்குவேஜஸ் பாடும்போது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஆடியன்ஸ்? உச்சிரிய டோஜோலேருந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஜாப்பனீஸ் கண்ட்ரிலேருந்து வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் ஸ்டோரிஸில் இருக்கிற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம ஒரு 2-3 லாங்குவேஜ் பேசுகிறக்கே ரொம்பவே கஷ்டப்படுவோம். நல்லா பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா பண்ணுவேன். பட் ஆனால் இங்கே ஒரு 8வது படிக்கிற ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 98 லாங்குவேஜஸில் வந்து நேஷனல் ஆந்தம் பாடி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் பண்ணியிருக்காங்க. என் கூட இப்போ வந்து சுபிக்ஷா அவங்க தான் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்ச எனக்கும் எங்கள் டீமுக்கு ரொம்பவே சந்தோஷம். மோர் தேன் எனக்கு வந்து சந்தோஷங்கிறத விட ஆச்சரியம் தான் ஜாஸ்தியாக இருந்தது. நான் 8வது படிக்கும்போது என் மேக்ஸில் ஃபெயிலாக என் மேக்ஸ் டீச்சர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். பட் இந்த ஏஜில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து கன்கிராட்ஸ். என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களை பற்றி ஆடியன்ஸ் கிட்ட சொல்லுங்கள். என் பேர் சிவி சுபிக்ஷா. நான் ஸ்ரீ சங்கர வித்யா கேந்திரா ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருக்க நேஷ்னல் anthem கற்றுட்ருக்கேன். லைக் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்மளுக்கு எப்படி நம்மளோட கண்ட்ரியோட நேஷ்னல் anthem ஜனகணமன இருக்கும். ஸோ வேர்ல்டு வைட் 195 கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரியில் வந்து அவங்களுக்கான நேஷ்னல் anthem இருக்கும்ல, அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் anthem அவங்க லாங்குவேஜ்லேயே வந்து நான் கற்றுட்ருக்கேன். நைஸ். இது வரைக்கும் எத்தனை லாங்குவேஜில் அந்த மாதிரி நேஷ்னல் anthem பாடிட்டு இருக்கீங்க? டோட்டலாக 98 லாங்குவேஜ். வாவ். இதுக்கு எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஐடியா வரும்ல. இப்போ நம்ம பாடுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன எடுப்போம்? ஒன்று ஒரு சினி சாங்ஸ் எடுப்போம், இல்லை வந்து உடனே வந்து ஒரு ரிலீஜியஸாக அந்த சாங்ஸ் எடுப்போம். இந்த நேஷ்னல் ஆந்தம் பாடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக நான் வந்து சின்ன சின்ன சாங்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். லைக் சினி சாங்ஸ்லாம் பாடிட்டு இருப்பேன். இப்போ இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஸ்கூல்லாம் லீவ்னால ஃப்ரீயாக தானே இருந்தோம்ல வீட்டில். ஸோ வந்து ஏதாச்சும் சாங்ஸ் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு லைக் நல்லா ரிலிஜன்ஸோட டிவோஷனல் சாங்ஸ், பாரதியார் சாங்ஸ், எல்லா லாங்குவேஜில் இருக்க சினி சாங்ஸ் இதெல்லாம் வந்து கற்றுட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் டேடி மம்மி என்ன சொன்னாங்கன்னா, ஓகே டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணலாமே, இது வந்து எல்லாரும் வந்து பேசிக்காக பண்ணுறது தான் சொல்லிட்டு இருந்தப்போ ஓகே நேஷ்னல் anthem கற்றுக்கலாம் சொல்லிட்டு. அப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் வந்து சும்மா கற்றுக்கலாம் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து சொல்லிட்டு ஃபஸ்ட் கண்ட்ரி எடுத்து அப்புறமா வந்து நெக்ஸ்ட் கற்றுட்டு இருந்தேன். ஸோ அப்போ 20 சாங்ஸ் மேலே வந்து போயிட்டதுக்கப்புறமா வந்து மெமரைஸ் ஆனதுக்கப்புறமா டேடி என்ன பண்ணாங்கன்னா, லைக் கூகுளெலாம் செக் பண்ணாங்க இது என்னது, லைக் இது வந்து ஒரு சக்ஸஸாக என்னன்னு செக் பண்ணோன்னே இது வந்து வேர்ல்டில் யாரும் பண்ணலை, ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு ஸோ அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி இப்போ 195 கண்ட்ரிஸ் கற்றுட்ருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க அப்பா அம்மா வந்துன்னு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறையா பேரண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணும், ஆன்லைன் கிளாஸே படி அப்படிங்கிற மாதிரி நிறைய புஷ்ஷஸ் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவு இருந்துச்சு? டேடி மம்மியோட சப்போர்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. நான் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் வந்து என்னை கன்சல்ட் பண்ணிட்டு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தான் பண்ணுவாங்க. சாங் கூட வந்து ஸ்டடீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நல்லா தான் படிப்பேன், எல்லாமே ஓகே. ஸோ வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஏதாச்சும் இருக்கணும், சாங்ஸ் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்னே ஓகே சாங்ஸ் கூட பண்ணலாம், பட் ரெண்டுத்தையும் பேலன்ஸாக வந்து பண்ணணும். ஓகே, ரெண்டுமே வந்து டிஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ ஸ்டடீஸும் டிஃபெக்ட் ஆகக்கூடாது, சாங்ஸும் டிஃபெக்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு எனக்கு அதுக்கு வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து லைக் வந்து கற்றுக்கிறதுலேருந்து டேடி தான் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுப்பாரு, டேடி டீச்சர்ஸ் எல்லோரும் வந்து கொடுத்து ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து. அண்ட் நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க லாக்டவுன்னா வந்துட்டு லாக்டவுனில் தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. நிறைய பேர் லாக்டவுன் இது ரொம்ப முக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து கெடுக்குது, சோஷியல் மீடியா கெடுக்குதுன்னு. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து லாக்டவுன் டைமை யூஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ண எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த டைம் நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோன்றது. நான் லாக்டவுன் டைமில் தான் இப்போ வந்து இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு சாங்ஸ்ன்றதுல வந்து எனக்கு வந்து தெரியாது எனக்கு அந்த டேலண்ட் இருந்துச்சுன்னே. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வந்து ஒரு காம்படிஷன் வந்து எங்கள் கிளாஸ் சார் வந்து சொல்லி போனேன். அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ் இருந்ததுனால விட்டு அதுக்கப்புறமா லாக்டவுன் வந்தப்போ தான் வந்து ஏதாச்சும் சரி ஓகே சாங்ஸ் பாடலான்னு லாக்டவுன்னால தான் வந்து லைக் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பர். ஆக்சுவலி அடுத்தது நான் கேட்கணும்னு நினச்ச முக்கியமான விஷயம் என்னன்னா, நார்மலாகவே பேரண்ட்ஸ்
வீட்டில் அப்படின்னு நம்ம செலவிடுற நேரம் வந்து ரொம்பவே கம்மி தான். அதிக நேரம் வந்து நம்ம ஸ்கூலில் தான் செலவிடுவோம். ஸோ ஒரு டீச்சர்ஸோட சப்போர்ட்டுமே எப்போவுமே தேவைப்படும். ஏன்னா எப்போவுமே அவங்க கரிக்குலராக வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு வைக்கிறது அவங்க நார்மலாக பண்ணுறது. பட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும்போது அதை எந்த அளவு டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க வந்து டீச்சர்ஸ் எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. லைக் நான் இப்போ ஒரு கண்ட்ரி நேஷனல் நம்ம கற்றுக்குறேன்னா அது ஃபஸ்ட் வந்து டேடி மம்மி கிட்ட பாடி காமிப்பேன். அவங்க ப்ரொனன்சியேஷனில் ரிலிக்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி என்னோட கிளாஸ் டீச்சர்ஸ், என்னோட சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்டயும் வந்து நான் பாடி காமிப்பேன். அவங்களும் வந்து செக் பண்ணுவாங்க. இப்போ ஏன்னா வேறு லாங்குவேஜில் ஸோ வந்து அவங்களோட எல்லார் சப்போர்ட்டும் எங்கள் பிரின்சிபல் மேம், எல்லார் கரஸ்பான்சர், கிளாஸ் டீச்சர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்னால தான் வந்து இப்போ நான் வந்து 195 கண்ட்ரீஸ் கற்றுட்ருக்கேன். நைஸ். அடுத்தது முக்கியமாக கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த மாதிரி 98 லாங்குவேஜஸ் பாடும்போது நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அது என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஆடியன்ஸ்க்கு சொல்லுங்கள். உச்சிரிய டோஜோலேருந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஜாப்பனீஸ் கண்ட்ரிலேருந்து நேஷ்னல் பாடி அங்கே வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக இருக்குது, ரிலிக்ஸ் கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து அலாட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து லயன்ஸ் கிளப்லேருந்து, திருவத்தூர் லயன்ஸ் கிளப்லேருந்து ஒரு ஷீல்ட் தந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய இடத்துல அப்ரிஷியேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் கிடச்சி. ஸோ ஏஆர் ரஹ்மான் காலேஜ் இன்ஸ்டியூட்லேருந்து ஜோதி ஐயர் மேம்லாம் இது தந்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ மாக்கி ரமணன் ஐயாவோட எல்லாரோட பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ அப்ரிஷியேஷன்ஸ்லாம் கிடச்சிது. அண்ட் நிறைய ரெக்கார்ட்ஸ்க்கு உங்களோட நேம் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. என்னென்ன புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கு? லைக் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ரவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய ரெக்கார்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து நான் கேட்கணும்னு நினச்சேன், 98 நேஷனல் லாங்குவேஜஸில் வந்து நீங்கள் பாடும்போது, தேசிய கீதம் பாடும்போது இந்தியன் அப்படிங்கும்போது நம்மளோட நேஷனல் ஆந்தம் நமக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். ஆனால் வேறு ஒரு நேஷ்னல் ஆந்தம் பாடும்போது இதில் இவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குது, இந்த 2 நேஷ்னல் ஆந்தம் எனக்கு ஃபேவரட்டாக அமைஞ்சுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஒரு 2 நேஷ்னல் ஆந்தம் எது எங்களுக்கு பாடி கட்ட முடியுமா? கனடா. ஓ கனடா, our home and native land, true patriot love in all a son's command, with glowing heart we see thee rise, the true north strong and free, from far and wide, oh Canada, we stand on God for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on God for thee. Oh Canada, we stand on God for thee. So Canada National Anthemோட மீனிங் என்னன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கணும், லிபர்ட்டியாக இருக்கணுன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. நேஷனல் anthem ஆஃப் ஸ்ரீலங்கா, லாங்குவேஜ் இன் ஹல்லா. ஸ்ரீலங்கா மாதா அப் ஸ்ரீலங்கா, நமோ 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 மாதா, சுந்தர சிரிபரிணி சுந்தரி அப் சோபமான லங்கா, தானிய தனதலே பேனேகா, யாவே நாவே மாதா, அப்பஹத்த சத்தனே பிரே சாதனா, ஜாவே நாவே மாதா, ஜாவே நாபலே பக்தி பூஜா, நமோ நமோ மாதா, அப் ஸ்ரீலங்கா, நமோ 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 மாதா. ஸ்ரீலங்காவோட கண்ட்ரியோட மீனிங் என்னென்னா நம்மளோட தாய்நாட்டை நம்ம எல்லாரும் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுன்றது. நைஸ். ஆக்சுவலி ரொம்ப அந்த ஒரு ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கட்டும், இப்போ வேறு மொழி உங்களுக்கு தெரியாமல் ஒரு மொழி அப்படிங்கிற மாதிரியே இல்லாமல் அவ்வளோ அழகாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்க. அண்ட் அதை கேட்கவும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. அண்ட் மேக்ஸிமம் எல்லா நேஷ்னல் ஆந்தமும் ஒரே ஒரு மீனிங்கை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சு. யூனிட்டி அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் ப்ரொஜெக்ட் பண்ணதா என்ன? ஆமாம், எல்லாரும் ஒத்துமையாக, லிபர்ட்டி, யூனிட்டி, லைக் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும், அந்த மாதிரி தான் பேசிக்காக எல்லா கண்ட்ரீஸோட நேஷ்னல் ஆந்தமே அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நேஷ்னல் ஆந்தம் பற்றி பேசியாச்சு. நார்மலாகவே சினி சாங்ஸ்லேருந்து தான் இந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு 2 சினி சாங்ஸ் பாடுங்கள். வெவ்வேறு மொழியில் பாடணும், ஒரே மொழியில் இல்லாமல் வெவ்வேறு மொழியில். நினைத்து நினைத்து பார்த்தா நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ நிலோன
வாவ், ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம ரீஜியனில் 2 பாடியாச்சு, பேன் இண்டியா போகணும்ல, ஹிந்தியோட சேர்த்து ஏதாவது ஒரு வெர்ஷன் பாடுங்க. जब तक ये ज़मीं, जब तक ये आसमां, तुम ये मेरगो പെനപി സുനാമി അൽജാ ഉൻ കൈകളും നോടും സ്നേഹം ഇൻ കനലിൽ വലയും മോകം നിൻ സിതയും ഹൃദയം പിടയും നിൻ വിലയും ഞാൻ തിരയും മെഹബൂബാ मैं तेरी महबूबा महबूबा ओ मैं तेरी महबूबा महबूबा मैं तेरी महबूबा महबूबा ओ मैं तेरी महबूबा பூவைக்க பூங்காற்று சீர் செய்ததே பொதுவானம் பூத்துவதே கொஞ்சல் மொழி பேசிடும் ஊமை கிளி நாடடா நெஞ்சில் வலி தீர்க்கும் மறுநாளன் நீதானடா வாழ்வின் வேர் நீ தேடும் காலம் இதுதானடா அன்பின் நீர் வார்க்கும் முகிலாளன் நீதானடா உன் கைகளும் தேனும் தருணம் நான் தலிந்தேன் தலிந்தேன் சலனம் இனி வாழ்க்கையில் ஏது மரணம் நான் எடுத்தேன் புது ஜனனம். நைஸ், ஆக்சுவலி ரொம்பவே அழகாக பாட்டீங்க. நான் பேன் இண்டியா அப்படின்னாலே உடனே கேஜிஎஃப்பே வந்துருச்சு. ஸோ ரொம்பவே சந்தோஷம், நல்லா பாடினீங்க. உங்களை இந்த விஷயத்தில் இப்போ சிங்கிங்காக இருக்கட்டும் இல்லை லைஃப்லேயே இருக்கட்டும் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற பர்சன்ஸ் யார்? சிங்கிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எங்கள் மம்மி சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கும் வந்து சாங் கற்றுட்டு அவங்களும் சில சாங்ஸ் பாடுவாங்க. ஓகே. அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு லைக் சுச்சுவேஷன் கிடைக்கல அவங்களோட டேலண்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு என்ன இப்போ எனக்கு இருக்கிறப்ப நான் அதை ப்ராப்பராக உனக்கு சான்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மம்மி என்னை நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க. லைஃப்பில் வந்து இன்ஸ்பயர் பண்ணேன்னா டேடி. ஓகே. எல்லா விஷயத்துலையும் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. டாடி மாமி வந்து சப்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து பண்ணுவாங்க. நைஸ் நைஸ். உங்களோட கோல் என்ன? இப்போ 8th படிக்கும் போது இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட 98 லாங்குவேஜஸில் நேஷனல் அந்த பாருங்கள், சினி சாங்ஸ் இவ்வளோ சூப்பராக பாடும்போது உங்களோட கோல் என்ன? கோல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பாப்புலர் சிங்கர் ஆகணும். அது வந்து லைக் இது வெறும் மெலோடி வெறும் ராப்னா எல்லா டைப்ஸான சிங்கிங்கும் பாடணும். வேர்ல்டு வைடு ஒரு ஃபேமான சிங்கர் ஆகணும். நைஸ் நைஸ். ஆக்சுவலி நல்ல ஒரு கோல் இப்போவே வந்து செட் பண்ணியிருக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டு கண்டிப்பாக அந்த ஒரு ரீச் ஆவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியுது. இப்போ உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுலாமா? அவங்கள கூப்பிட்டு ஒரு 2-3 கேள்வி கேட்கலாமா? வர சொல்லலாம். ஸோ வெல்கம் டு த ஷோ. வந்து இப்போ இத்தனை நேரம் உங்களை பற்றி தான் வந்து நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு லாக்டவுன் முன்னாடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிஸ்னஸ் மேன். லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் அந்த பிரேக் ஆச்சு இல்லையா, பிரேக் ஆன அப்புறம் வந்துட்டு எனக்கும் பெரிய பிரேக் தேவைப்பட்டது. அந்த பிரேக் எடுத்துக்கிட்டு அந்த பிரேக்கில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு பக்கம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடச்சிது. அந்த ஸ்பேஸில் என் குழந்தைங்களோட டேலண்ட்டு எனக்கே தெரியாதது நிறைய விஷயம் வந்துட்டு எனக்கு தெரிய வந்தது அந்த லாக்டவுன் பீரியடில். அந்த தெரிய வந்த நேரத்தில் அவங்க மதர் வந்துட்டு சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி வந்துட்டு குழந்தை நல்லா பாடுறான்ட்டு. நான் பெருசாக வந்துட்டு அதை ஓகே நல்லா பாடுறாங்கன்னா எல்லோரும் பாடுறாங்க அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம கேட்கும்போது நம்ம குழந்தைகிட்ட இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு நம்மளுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைமில் வந்துட்டு அது ஓகே இதை வெளியில் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வேறு என்னென்ன தேவை, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் நார்மலாக வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஸ்டடீஸ் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ண ஸ்டடீஸ் கம்பல்சரி, அது எல்லா பசங்களுக்கும் எல்லாமே ஸ்டடீஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, ஸ்டடீஸ்லேயும் பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரணும்னா வெறும் ஸ்டடீஸ் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் போதாது. குழந்தைக்கு தேவையான விஷயம் அவளுக்கு பிடிச்சது என்னன்றது அதை எடுத்துகிட்டு வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடீஸ்ன்றது கவர் ஆகுன்றது எனக்கு தெரிஞ்சது. குழந்தைங்களை பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சது. சரி, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அவன் சாங்கில் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு எடுத்துகிட்டு பண்ணும்போது சைடில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். நைஸ் நைஸ். ஸோ நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, ஸ்டடீஸ்னு நிறைய ஒரு ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னு. நான் நிறைய பேரண்ட்ஸ் பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஃபீலிங் என்ன இருக்குன்னா, நீங்கள் அவங்க ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லும் போதுமே இல்லை நீ படிக்க தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புஷ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இல்லை, நானே ஆக்சுவலாக வந்து நானே அது மாதிரி தான் இருந்தேன். ஓகே, நானே அது மாதிரி தான் இருந்தேன். குழந்தைங்க வந்துட்டு ஸ்டடீஸ் தான் முக்கியம், ஸ்டடீஸ் தான் பண்ணணும், மற்றதெல்லாம் வந்துட்டு செகண்டரி
அப்படின்றத தான் நானே அந்த கான்செப்டில் தான் நான் இருந்தேன். எனக்கே அப்புறமா என்ன தோணுச்சு, குழந்தை டேலண்ட் இவ்வளோ இருக்கும்போது குழந்தைங்க டேலண்ட்டை மெயினாக வெளியே எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஸ்டடீஸ் வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு விடும்போது நம்ம வந்துட்டு ஏதாவது காட்டி விட்டுவோம், அது ஆசை வந்துட்டு குழந்தை அது மேலே ஆசைப்பட்டு சாப்பிட்ருவோம். சேம் அதே மாதிரி வந்துட்டு குழந்தைக்கு ஆசையான விஷயத்தை பண்ண வைக்கும் போது ஸ்டடீஸ்ன்றது வந்துட்டு அந்த சாப்பாடு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். அதனால வந்து எதுவுமே இல்லைன்றது என் குழந்தை வந்துட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். அதை வந்துட்டு எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது இதுதான், பசங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கோ அதில் நம்ம என்கரேஜ் பண்ணால ஸ்டடீஸ்ன்றது ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு அவங்க கற்று தருவாங்க. நம்ம 90 மார்க் எடுக்க சொன்னால் அவங்க சென்டம் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு கேப்பபிள் பசங்க கிட்ட இருக்குது. ஆனால் அதுக்கான கரெக்டான பிளாட்ஃபார்ம் நம்ம பக்கத்தில் இருந்துட்டு அமைச்சு தந்துட்டு அதை கைட் பண்ணணும். நம்ம அதே நேரத்தில் பசங்களை எதையும் வந்துட்டு நம்ம இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். கரெக்ட். மெயின் சாக்ரிஃபைஸ் நம்ம பேரண்ட்ஸ் சைட்லேயும் நம்ம சும்மாவே சொல்லிடக்கூடாது, இதை பண்ணு அதை பண்ணு. ஃபஸ்ட் மார்க் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன சப்ஜெக்ட்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட். கைட் பண்ணணும் பசங்களை, அவ்வளோதான். வேற ஒருத்தருக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் டியூஷனுக்கு அனுப்பிட்டோன்றது இல்லை. அப்படின்றது என் குழந்தை எனக்கு கற்று தந்தது தான் நான் இப்போ சொல்கிறேன். நைஸ். இது எல்லா பேரண்ட்ஸுமே கற்றுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து ஸ்டடீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதை தாண்டி டேலண்ட்டுங்கிற ஒரு விஷயம் அவங்க லைஃப் பூரா ட்ராவல் ஆக போகுதுங்கிறத எல்லா பேரண்ட்ஸும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொசைட்டி இந்த விஷயத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பசங்க வளர்றாங்க அப்படின்னா சொசைட்டியோட இம்பேக்ட் தான் ரொம்பவே முக்கியம். அது எந்த அளவு சப்போர்ட் பண்ணுது? அதை வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறது வந்துட்டு 100% கரெக்டு. ஏன்னா இப்போ என்னதான் இப்போ என் குழந்தைன்றதுல யாராக இருந்தாலும் சரி, ஒரு அத்லெட்டிக்காக இருந்தாலும் ஒரு பிளேயர்ஸ், எந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் கூட வந்துட்டு டிசைட் பண்ணுறது யாருன்னா சொசைட்டி தான். கரெக்ட். அது சொசைட்டி தான். இப்போ நம்ம மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த சொசைட்டி அவங்களுக்கு வந்துட்டு அந்த அங்கீகாரம் தரும்போது தான் அவங்களுக்கு அந்த அங்கீகாரமும் அப்ரிசியேஷன் அங்கே சொசைட்டிலேருந்து வரும்போது தான் இவங்களுக்கு இன்னும் பூஸ்டப் ஆகி இன்னும் எவ்வளோ பண்ண முடியுன்றது அவங்களோட கெப்பாசிட்டியே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு உள்ளே இருக்கும். அது வெளியில் எடுத்துகிட்டு வரது சொசைட்டியால் மட்டும்தான் முடியும். ஆமாம். இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி நிறைய பேர் வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு ஹர்ட் ஆகலாம் அவ்வளோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்க ஃபேக்ட் அது. ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள வந்துட்டு பெருசாக நம்ம யோசிக்க மாட்டோம். ஆமாம். நம்ம தூரத்தில் இருக்கவங்கள வந்துட்டு அப்ரிசியேஷன் பண்ணும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட நம்ம பெருசாக வந்துட்டு ரிப்ளை பண்ணிக்க மாட்டோம். ஆனால் தூரத்தில் இருக்கவங்க கிட்ட ரிப்ளை பண்ணுவோம். அந்த தூரத்தில் இருக்கவங்களுக்கே நம்ம அந்த அளவுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த மனசு நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அரவணைச்சிக்கணும். கரெக்ட். அந்த பண்ணும்போது நம்ம ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சேஃபான செக்யூரான ஒரு அச்சீவ்மெண்ட் எதாக இருந்தாலும் சரி, அச்சீவ்மெண்ட்டுன்றதை விட்டுட்டு எதை பண்ணுறதுக்கும் பசங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் வரும். கரெக்ட். அந்த தைரியத்தை தான் சொசைட்டி தான் தர முடியும். கரெக்ட். அந்த சொசைட்டி ப்ளஸ் வந்துட்டு டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் வந்தது பசங்களை நம்மளோட பசங்க அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் டீச்சர்ஸ் வந்துட்டு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்களோ அத்தனை டீச்சர்ஸும் நம்ம குழந்தைய நினைக்கணும், அவங்க குழந்தைய நினைக்கணும். அப்போ தான் இதெல்லாம் பாசிபிள். கரெக்ட். அதான். ஸோ ரொம்பவே அழகாக பதில் சொன்னீங்க. ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணும். ஏன்னா கிட்டத்தட்ட 98 லாங்குவேஜஸில் நேஷனல் ஆந்தம் பாடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ மச் டேலண்டட் இவங்க. ஸோ நீங்கள் நினச்சி ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாகவே இருந்தீங்க. பட் இவங்க சொல்லும்போது சொன்னாங்க நீங்கள் சூப்பராக பாடுவீங்க அப்படின்னு. 2 பேரும் சேர்ந்து எங்களுக்காக ஏதாவது ஒரு சாங் பாடுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்லதேனி இன்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. நைஸ். ஆக்சுவலி 2 பேரோட வாய்ஸும் சேர்ந்துக்கிட்டா அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்பவே தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆடியன்ஸ் கிட்ட வந்து எப்பவுமே உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வேணும். ஸோ உங்களை சந்திச்சதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் சுபிக்ஷா. ஏன்னா இவ்வளோ ஒரு டேலண்டடான பர்சன் மீட் பண்ணியிருக்கோம். இதை வந்து இந்த டேலண்ட்டை இதோட விட்டுறாதீங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுங்கள். சினி சாங்ஸும் நிறையா பாடுங்க. 2த்துலேயுமே உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பாப்புலரான சிங்கர் ஆகணும் அப்படின்னு குமுதம் சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.